ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக மிவிலேருந்து கமாண்டோ Z7 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்டர் 800க்கு இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு இந்த டிடபிள்யூஎஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் மிவின்னு கொடுத்துருக்காங்க. கமாண்டோ Z7 அல்டிமேட் இன் கேமிங் பட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. டூயல் RGB லைட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிவி டிசைன் ஃபார் மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கவருக்குள்ளே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm எலக்ட்ரோ டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலாக பேஸுக்காகவே மேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 45 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்துச்சு. ஸோ பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8.5 ஹவர்ஸ் கிட்ட வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது நியர்லி 8 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 மினிட்ஸ்க்கான பிளேபேக் டைம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருந்தாலும் பட் அந்த அளவுக்கு நம்மளால பேரிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 35 மில்லி செகண்ட்ஸ்க்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது ஆடியோ வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகுது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை 3 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமிங் மோட் ஆன் ஆயிடுது. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பட்ஸ்லயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, ரெஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்டரில் ஃபுல்லாக RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்தவரைக்கும் ஒரு லுக் வைஸ் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் இயர்பட்ஸ்லேயும் RGB இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. RGB லைட்டிங்ஸ் இந்த பார்டரில் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் மட்டும் ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கால்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை, காதை டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபிட்டிங் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் டாப் நாச்சில் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. பேஸ் நம்மளால கிளியராகவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பேஸுக்காகவே ஸ்பெஷலாக டிரைவர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. பேஸ் பூஸ் சாங்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம காதை அந்த அளவுக்கு அதிர்ற மாதிரி இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் வால்யூம் டவுன் ஆகி தான் கேட்குற மாதிரி இருக்குது. நான் பேசுகிறது கரெக்டாக கன்வே ஆகுது, பட் அவங்க பேசுகிறது எனக்கு கரெக்டாக கன்வே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. பிளாக், ஒயிட், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீ ஒரு 700க்குள்ள ஒரு டிஎன்பிஎஸ்சி வாங்கலாம்னு இருக்கீங்க, அதுவும் மிவி பிராண்ட்ல இருந்து வாங்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி நீ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட பேச தெரிய வரும். இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கறதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.